2027ல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தேவைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோசாஃப்டோட 30% கோட் இப்போவே ஏஐ தான் எழுதிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு மோடிஜி ஏஐ சம்மிட் நடத்துறாரு. இது எல்லாத்துலேயுமே பாதிக்கப்பட போகிறது யார் தெரியுமா? நீங்கள் தான். இந்த ரேஸில் முந்திட்டு வந்து நின்று இருக்கிறது யார் தெரியுமா? ஃப்ரெஷர்ஸும் ஜூனியர் டெவலப்பர்ஸும் தான். இந்தியாவில் மட்டுமே 25% 2023லேருந்து 2025 வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்க்கான ஹையரிங் டிக்ளைன் ஆயிருக்கு. யூஎஸில் 35% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. பல கனவுகளோட சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிடணும் அப்படின்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு இதோட ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஃபுல் பிக்சர் பிஹைண்ட் இட். உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் நான் இப்போ. Chapter 1 The Rise of the Earthquake. 2015ல் சிலிகான் வேலியில் ஒரு காஃபி ஷாப்பில் 2 ஹை ப்ரொஃபைல் ஆளுங்க உட்காந்துட்ருக்காங்க. 2 பேருக்குமே ஒரு காமன் எனிமி. அண்ட் ஜூம் பண்ணி பார்த்தா அந்த எனிமி வேறு யாரும் கிடையாது, நம்ம சுந்தர் அங்கிள் தான். சுந்தர் அங்கிள் ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. உலகத்தில் இருக்க எல்லா ஸ்மார்ட் ரிசர்ச்சர்ஸுமே ஒரு ரிசர்ச் லேப்குள்ளே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இருக்கிற எல்லா ஸ்மார்ட்டஸ்ட் ரிசர்ச் லேப்ஸுமே ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு இந்த சுந்தர் அங்கிள். இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்துக்காக, தி கூகுள் டீப் மைண்ட் ஏஐ டிவிஷன் ஆஃப் கூகுள். இந்த காஃபி ஷாப்பில் கோமா உட்காந்துட்டுருக்கவங்க வேறு யாரும் கிடையாது. ஒருத்தர் நம்ம தலைமை இலான் மஸ்க், இன்னொருத்தர் சாம் ஆல்ட்மன் ப்ரோ. எவ்வளோ நாள் தான் சுந்தர் அங்கிளே மொத்த பவரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. லெட்ஸ் டேக் ஓவர் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணது தான் ஓப்பன்ஏஐ ஃபார் ஆல் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண அந்த விஷயம் இன்னைக்கு சுந்தர் அங்கிளை காலி பண்ணல. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களை காலி பண்ணுறதுக்கு ரெடி ஆயிருக்கு. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோட வேலையெல்லாம் போகுது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக என்ட்ரு ஆகிறப்போ என்னெல்லாம் பண்ணுவான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ராம் அப்படிங்கிற நம்ம ஃப்ரெஷர் இருக்கான். இவன் காலேஜ் முடிச்சுட்டு ஜாப்க்கு என்ட்ரு ஆக போகிறான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக. இவன் டே 1 வெறும் ஆன்போர்டிங் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ண போகிறான். அதாவது ப்ராஜெக்ட் ஆக்சஸ் வாங்க போகிறான். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு இவன் பண்ண போகிறது எல்லாமே வீடியோஸ் பார்க்க போகிறது மட்டும்தான். அதாவது ஆன்போர்டிங் ரிலேட்டடான டாக்குமெண்டேஷன்ஸ் படிக்கிறதும் ஆன்போர்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறதும் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 7 லட்சம் கோடு ஒரு ப்ராஜெக்ட்டில் இருக்குது அப்படின்னா அந்த 7 லட்சம் கோடில் இவன் ஒர்க் பண்ண போகிற 1 லட்சம் கோடு என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு வாரத்தில் இவன் ட்ரை பண்ண போகிறான். 2வது வாரம் இவன் என்ட்ரான உடனே இவன் மேனேஜர் இவனை ஒரு பக் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காரு. பக் ஃபிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு கோட் பேஸில் ஆல்ரெடி எங்கேயோ ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு. அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இவன் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் இந்த பக் ஃபிக்ஸாக இருக்க போகுது. இந்த பக் ஃபிக்ஸ்க்கு இவனுக்கு ஒருத்தரோட ஹெல்ப் தேவைப்படுது. அதுதான் நம்ம ராகுல் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இவனோட சீனியர் கூட. இப்போ இந்த பக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ராகுல் கிட்ட ஒரு 4 வாட்டி காலுக்கு போய் 5 வாட்டி மெசேஜ் பண்ணி 2 வாட்டி தப்பாக ஃபிக்ஸ் பண்ணி 4வது வாட்டி ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கிறான். இந்த மாதிரி பக் ஃபிக்ஸ் தான் நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு இவன் பண்ண போகிறான். 1 மந்த் முடிச்ச உடனே ராகுல் ஒரு மொத்த ஃபீச்சருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சிருக்கான். அந்த ஃபீச்சரில் ராம கூட சேர்ந்து ஒர்க் பண்ண சொல்ல போறாரு இவங்க மேனேஜர். ராமுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். ராம் நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு இப்படியே ஓட்ட போகிறான். ஃபைனலாக 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா ராம்க்கு இப்போ கோட் பேஸ் பற்றி கொஞ்சம் கிளாரிட்டி இருக்குது. இப்படி ஒரு 6 மந்த்ஸ் வரைக்குமே ஃப்ரெஷர் அப்படிங்கிறவங்க பேசிக்கான ஒர்க் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் மல்டிபிள் டைம்ஸ் ஒரு சீனியர் இன்ஜினியரோட ஹெல்ப் தேவைப்படும். 6 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் டைரெக்டாக கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் ஆர் பிகர் ப்ராஜெக்ட்ஸை ஓன் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க. கிட்டத்தட்ட 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் ஆர் 1.5 இயர்ஸ் இந்த லேர்னிங் லூப் அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும், டிபெண்டிங் ஆன் த ப்ராஜெக்ட் அண்ட் இவங்க எந்த டீமில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பொறுத்து. இப்படி ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த ராம் தலையில் திடீர்னு ஒரு இடி வந்து விழுது. நவம்பர் 2021 ChatGPT லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணி 5 டேஸ்க்குள்ளேயே 1 மில்லியன் யூசர்ஸ் சைன் அப் பண்ணியிருக்காங்க. 2 மாதத்தில் 100 மில்லியனை க்ராஸ் பண்ணிடுச்சு. த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ப்ராடக்ட் இன் டெக்னாலஜி ஹிஸ்ட்ரி எவர் அப்படின்னு பேரை வாங்கிடுச்சு. அப்போது ராமுக்கு தெரியல இந்த ChatGPT அவன் வாழ்க்கையில் என்ன விளையாட போகுது அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அவன் வந்து ChatGPT கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். முன்னாடி ராமுக்கு ஏதாவது டவுட் வந்தால் அவன் ராகுல் கிட்டே கேட்டுட்டு இருந்தான், இல்லை ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவை யூஸ் பண்ணிட்டு இருந்தான். பட் இப்போது ChatGPT கிட்ட கேட்டு அது கொடுக்குற ஒரு சின்ன சின்டாக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கான், இல்லை ஒரு சின்ன கோட் ஸ்னிப்பெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இது ராம்க்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வரல. 2023ல் திடீர்னு கர்சர் அப்படின்னு ஒரு டூலை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த கர்சர் அப்படின்ற டூல் என்ன அப்படின்னு பார்த்தா, ராம் பண்ணிட்டு இருந்த எல்லா வேலையுமே இந்த கர்சர் அப்படிங்கிற டூலும் பண்ணக்கூடிய அளவு இந்த டூலை டெவலப் பண்ணியிருந்தாங்க. அதாவது ராம் ஒரு பக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் எப்படி? ராகுலோட ஹெல்ப் வாங்கி. ராம் ஒரு ஃபிக்ஸ் பண்ண பக்கை எப்போவுமே ராகுல் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு மட்டும்தான் அதை மர்ஜ் பண்ண விடுவான். இந்த மாதிரி ராகுலோட ஹெல்ப் எப்போவுமே வந்து ராம் வாங்கிட்டு இருந்தான். பட் ஆனால் இப்போது இந்த கர்சர் அப்படிங்கிறது ராகுலோட ஹெல்ப்பை வாங்கி ராம் பண்ணிட்டு இருந்த வேலையை எல்லாத்தையுமே முடிக்க போகுது. இப்படி தான் ராமோட பொசிஷனை கர்சர் ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சு. ராகுல் இன்னைக்கு ராம் கிட்ட வேலை வாங்கிறதுக்கு பதிலாக
கர்சர் கிட்ட வேலை வாங்க ஆரம்பித்தான். 2023 2 இன்ஜினியர் பண்ணுற வேலையை ஒரு இன்ஜினியரே இந்த கர்சர் வச்சு முடிக்க முடியும் அப்படின்ற நரேட்டிவ் எல்லா கம்பெனிஸ்லையுமே போக ஆரம்பிச்சுது. இந்த நரேட்டிவை பார்த்து சிஓஸ் எல்லாமே இதுதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான க்ரோத் அப்படின்னு முடிவு பண்ண ஆரம்பித்தாங்க. இன்ஜினியர்ஸ் தேவையில்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க. லே ஆஃப்ஸ் நிறைய நடக்க ஆரம்பிச்சுது. பட் ஆனால் கர்சர் வந்து ஒரு 1 இயர்க்குள்ளேயே Claude அப்படின்னு இன்னொரு டூல் வந்தது. இந்த கர்சரையே தூக்கி சாப்பிட்ற அளவு பவர்ஃபுல்லான ஒரு டூலாக தான் இருந்தது இந்த Claude. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸ்லையுமே Claude யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது இம்பேக்ட் ஆன் ஃப்ரெஷர்ஸ். ஸோ இந்த இம்பேக்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷர்ஸோட ஜாப்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் ஆனால் ஒரு டிக்ளைன் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா ஃபீல்டுலேயுமே இருந்துகிட்ருக்கு. இப்போது ஃப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்கில் செட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. இது கம்ப்ளீட்டாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸே வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிவிடுமா அப்படின்னு கேட்டால் இப்போது ஏஐ கிட்ட 2 பிரச்சனை இருக்குது. ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஹாலுசினேஷன். இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வர பதில் கொடுக்கும். நீங்கள் இன்ஃபேக்ட் ChatGPT கிட்டே வந்து நிறைய வாட்டி நோட் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு நீங்கள் விஷயத்தை வந்து அதுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அதுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கேட்டிங்க அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்தை வந்து அது இருக்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பதில் சொல்லும். பேசிக்லி வந்து இல்லாத ஒரு ஃபங்க்ஷனையோ இல்லை இல்லாத ஒரு ரெப்போசிட்ரியவோ இல்லை இல்லாத ஒரு ஏபிஐயோ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அது பதில் சொல்கிறப்போ அந்த ஃப்ளோவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜினியர் இல்லை அப்படின்னா அது டிசைட் பண்ண கூட எழுதி அது ப்ரொடக்ஷனில் புஷ் பண்ணுறப்போ மொத்தமாக கிராஷ் ஆகிடும். நான் இந்த பிரச்சனை வைப் கோடிங். இந்த வைப் கோடிங் அப்படிங்கிறது ஆண்ட்ரேஜ் கர்பதி அப்படின்னு சொல்லி ஹீ இஸ் பேசிக்லி ஃப்ரம் டெஸ்லா ஆட்டோ பைலட். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த வைப் கோடிங் அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து காயின் பண்ணியிருந்தார். பேசிக்கலி இந்த வைப் கோடிங்கில் நீங்கள் ஜஸ்ட் இங்கிலீஷில் ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அண்ட் அந்த ப்ராம்ப்டை பேஸ் பண்ணி கம்ப்யூட்டர் வந்து பேசிக்கலி இந்த ஏஐ டூல்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ அ அவுட்புட். கோடிங் பேக்ரவுண்டே இல்லாதவங்கலாம் கூட வந்து டெக் ப்ராடக்ட்ஸை வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனை அந்த ப்ராடக்ட்டில் வருது அப்படின்னா அண்ட் இந்த ஏஐ டூல்னால அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ ஒரு ரியல் இன்ஜினியர் வந்து அதில் இன்டர்வைன் பண்ணால் மட்டும்தான் அதை ஃபிக்ஸ் பண்ண முடிகிற ஒரு நிலைமையில் இருக்குது. அந்த பிரச்சனை என்னைக்கு சால்வ் ஆகுது அண்ட் என்னைக்கு வந்து அண்ட் கோடோட மெயின்டைனபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு. இந்த 2 பிரச்சனைகள் அண்ட் ஹாலுசினேஷன் என்னைக்கு வந்து சால்வ் ஆகுதோ அன்னைக்கு most of the engineers jobs will be gone. இப்போ ரைட் நவ் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கப்போ இந்த மார்க்கெட்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், கோடிங்கே இதுக்கு மேலே நாங்கள் கற்றுக்க தேவையில்லையா அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர். கோடிங் கற்றுக்க தேவையில்லையா அப்படின்றதுக்கான ஆன்சர் டெஃபினெட்லி கிடையாது. ஐ மீன் லைக் யூ ஹாவ் டு லேர்ன் கோடிங். இப்போ வந்து உங்ககிட்ட வெறும் வந்து டிஎஸ்ஏ கூட காப்பி பண்ண ஒரு க்ளோன்ட் ப்ராஜெக்ட் மட்டும் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு சஸ்டெயின் இன் திஸ் மார்க்கெட். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன் அ ஓவர் வியூ ஃபர்ஸ்ட்டு ஆப்வியஸ்லி நீங்கள் டிஎஸ்ஏ கற்றுக்கணும். டிஎஸ்ஏ கற்றுக்கிட்டதுக்கப்புறமா ஒர்க் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் விச் ஆர் லைக் வெரி வெரி பவர்ஃபுல். ஜஸ்ட் ஏஐ டூல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. பில்ட் இட் ஆன் யுவர் ஓன். யூ கேன் கெட் ஐடியாஸ் ஃப்ரம் ஆல் தீஸ் டூல்ஸ் பட் ஆனால் பில்ட் இட் ஆன் யுவர் ஓன் அண்ட் தென் யூஸ் தீஸ் டூல்ஸ் டு ஆட் சம் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி. பட் அது கூட வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து ஒரு 2 ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணதுக்கப்புறமா ஏஐ டூலை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே வந்து எடுத்த உடனே ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ வில் நெவர் பி லேர்னிங் இட் ப்ராப்பர்லி. இன்னொரு விஷயம், தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில் செட்ஸ் அண்ட் இன்ஃபேக்ட் வந்து இன்னும் ஃபியூ மந்த்ஸில் ஆர் ஃபியூ இயர்ஸில் வந்து கம்பெனிஸ் வந்து கொண்டு வர போகிற ஒரு ரவுண்டாக கூட இருக்கலாம். அது நிறைய வாட்டி வந்து டீபக்கிங் ரவுண்ட்ஸ்க்கு பதிலாக தான் வந்து உங்களுக்கு ஒரு சின்டாக்ஸ் கொடுத்து அதில் என்ன எரர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. வித் ஏஐ கம்மிங் இன் டு பிக்சர் திஸ் இஸ் கோயிங் டு பிகம் வெரி வெரி க்ரூஷியல். ஏன் அப்படின்னா இப்போது சீனியர் இன்ஜினியர்ஸ் கூட நிறைய வாட்டி ஏஐ ஜென்ரேட் பண்ண கோடை ரிவ்யூ பண்ணுறாங்க. அந்த கோடை ரிவ்யூ பண்ணுற கேப்பபிலிட்டி அவங்ககிட்ட இருக்கணும். இதை நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர்ஸ் கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்டில் ஏஐ யூஸ் பண்ணியும் வந்து சில ஃபீச்சர்ஸை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் அது கொடுக்குற கோடை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணாமல் அது கரெக்டாக கொடுத்துருக்கா அண்ட் அதில் வந்து ஏதாவது வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து அந்த கோடை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் இன் யோர் 3rd year ஆர் லெஸ் தேன் 3rd year, 2nd year, 1st yearலாம் இருக்கீங்க அப்படின்னா லேர்ன் மிஷின் லேர்னிங். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கிட்ட இருந்து இப்போ ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா தே ஷுட் பி வெரி வெரி ஃப்ளூவெண்ட் இன் யூசிங் தீஸ் ஏஐ டூல்ஸ் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா தே ஷுட் பி ஹேவிங் த பேக்ரவுண்ட் டு ஒர்க் வித் ஏஐ டூல்ஸ் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி ஏஐ கான்செப்ட்ஸ் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் நெக்ஸ்ட் லேயர் மிஷின் லேர்னிங் ஷுட் பிகம் அ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வெளியில் வர போகிறீங்க, இல்லை ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா வெளியில் வர போகிறீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்லேயே ChatGPT அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து இன்னைக்கு Claude வரைக்கும் வந்துட்டோம். நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ளே இதோட அட்வான்ஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள்.
ஏஐ டெக் ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏஐ ஏஜென்டிக் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதில் என்னெல்லாம் வந்து பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏஐ கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரேக்னா என்ன, இந்த ஹாலுசினேஷன் அப்படின்றது என்னது, கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னது, இந்த மாதிரி வந்து ஏஐ ரிலேட்டடான பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்க ஆரம்பிங்க. எந்த ரோல்ஸ் எல்லாமே ஏஐயால் பாதிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட் விஷயம் டேட்டா என்ட்ரி ரோல் ஆர் பேசிக்லி வந்து எங்கெல்லாம் ஆட்டோமேஷன் வந்து கொண்டு வர முடியுமோ அந்த ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும். இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடைக்கும். என்ன மாதிரி ரோல்ஸ் எல்லாமே இப்போத்துக்கு ஏஐக்கு நிறைய எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி. நிறைய எந்த ரோலுக்கு எக்ஸ்போஸ் ஆகியிருக்கோ அந்த ரோல்ஸில் ஆட்டோமேஷன்ஸ் ஆர் பேசிக்லி ஏஐ டூல்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் பீஸ் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் எக்ஸ்போஷர் வைஸ் எந்த ரோல்ஸ்க்கு அதிகமாக இருக்கோ அந்த ரோல்ஸில் இருக்கிற சில பார்ட்ஸ் ஆஃப் த ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏஐ சாப்டர் இன் இந்தியா, இந்த சாப்டரில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹேந்திரா இந்த மாதிரி சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் தான் இந்தியாவில் இது வரைக்கும் பல்கில் ஹையர் பண்ணிட்டு இருந்த கம்பெனிஸ். பட் ஆனால் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. ரீசன் ஏன்னு தெரியுமா? பிகாஸ் ஏஐ என்னைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்குதோ அப்போது ஃபஸ்ட்டு கட் ஆக போகிற கம்பெனிஸ் யார் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி கம்பெனிஸ் தான். ஏன் அப்படின்னா இந்த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் எல்லாமே பேசிக்லி இவ்வளோ நாள் மேன் பவர் கொடுத்துட்ருந்தாங்க யூஎஸில் இருக்கிற ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு. அதாவது ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் ஒரு செட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸை வந்து மெயின்டெனன்ஸ் மோடில் போடணும், இல்லை வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸில் வந்து எங்களுக்கு மோர் மேன் பவர் தேவைப்படுறாங்க அண்ட் வி டோன்ட் வாண்ட் டு ஹையர் பீப்புள் இன் யூஎஸ் ஆர் பேசிக்லி வந்து எங்களுக்கு சீப் லேபர் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ இந்தியாவில் ஹையர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் மூலயமா. பட் ஆனால் என்னைக்கு இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை ரீப்ளேஸ் பண்ண ஏஐ ஆரம்பிக்குதோ அன்றைக்கி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வெளியில் அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸை கட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட்ஸை நம்ம ஏஐ யூஸ் பண்ணி நம்ம இன்ஜினியர்ஸை ஹேண்டில் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் பல்க் ஹையரிங் அப்படிங்கிறது கம்மியாகுமா அப்படின்னா இப்போ கொஞ்சம் பல்க் ஹையரிங் கம்மியாயிருக்கு. பட் ஆனால் இந்த கம்பெனிஸ் வந்து தில் ஃபைண்ட் தேர் வே அவுட் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஸோ இப்போ காம்படிஷன் அதிகம் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கூட மிஸ் பண்ணாமல் இருக்கணும். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் தான் நம்ம கியூரியஸ் ஃப்ரீக்ஸோட அகாடமி இருக்குது. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் மேரத்தான் நடந்துட்டுருக்கு. பிளேஸ்மெண்ட்ஸ் மேரத்தான் இந்த சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. யூ ஹாவ் ஜஸ்ட் ஃபியூ மோர் டேஸ் லெஃப்ட். நீங்கள் வந்து இந்த பேட்சில் என்ரோல் பண்ணோன்னு நினைக்கிறீங்கன்னா, 3rd year and 4th year ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் யூ பட் திஸ் இஸ் லைக் the most crucial or the only time that you have left. So அதனால don't miss the opportunity. and இந்த வாட்டி placements marathon it covers everything. basically வந்து உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட் ஹெல்ப்பும் வந்து we will be doing it. நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா don't take your chance because competition ரொம்ப அதிகமாக இருக்குது. don't put yourself into that phase where இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சோம் நீங்கள் வந்து கிராக் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, யூ கேன் செக் அவுட். ஃபைனல் ரவுண்ட் குயிக்கான ரேபிட் ஃபயர். நீங்கள் ஏஐ இன்ஜினியர் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிடணும். சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த ஏஐ இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பேசிக்கலி வந்து நீங்கள் ஏஐ இன்ஜினியருக்கு வந்து ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட பேசிக்ஸ், அதாவது டிஎஸ்ஏவாக இருக்கட்டும், சிஸ்டம் டிசைனாக இருக்கட்டும், இல்லை வந்து யூ ஹேவ் டு பி a very good software engineer before you become a AI engineer. மிஷின் லேர்னிங் இல்லை வந்து ஏஐ கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹையரிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஜூனியர்ஸ்க்கு அது ரொம்பவே டிக்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் சேலரிஸ் ஃபால் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்டிக்கலில் கிட்டத்தட்ட ஒரு 9% கிட்ட சேலரி ஃபால் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நான் பார்த்த வரைக்குமே கூட வந்து சேலரிஸ் அப்படிங்கிறது 2021 2022 கொடுத்துட்டு இருந்த அளவு வந்து ஹெஃப்டியான ரேஞ்சஸில் கிடையாது இப்போது. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து ஹைக் அப்படிங்கிறதும் வந்து 2021 2022 அப்போல்லாம் வந்து ரொம்ப வந்து தாராளமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் தட் இஸ் ஆல் இன்க்ரீஸ்ட் நவ். ஸோ 2026லையுமே வந்து பிடெக் சிஎஸ்சி படிக்கிறது இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ. முன்னாடி இருந்த மாதிரி தான் இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டிஎஸ்ஏ தெரியாமல் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டிஎஸ்ஏ தெரிஞ்சிருக்க ஸ்டூடெண்ட்டுக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி என்ன மாதிரி வித்தியாசம் இருந்ததோ அதே மாதிரி தான் இன்னைக்கு ஏஐ தெரிஞ்சிருக்க ஸ்டூடெண்ட்டுக்கும் ஏஐ தெரியாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும். ஸோ இட் இஸ் அப் டு யூ, நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபோக்கஸ் ஆன் த ரைட் ஸ்கில்ஸ், அது மட்டும்தான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நான் சிஎஸ் பேக்ரவுண்டாக இருந்தாலுமே சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதையே தான் உங்ககிட்டயும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்க என்னெல்லாம் ஸ்கில் செட்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நான் அதுக்கு முன்னாடி சொன்னோம், நீங்களும் அதே ஸ்கில் செட்ஸ் தான் கற்றுக்கணும். ஸோ irrespective of whatever பேக்ரவுண்ட் யூ ஆர் ஃப்ரம், இந்த ஸ்கில் செட்ஸ் இருந்தது அப்படின்னா யூ ஆர் குட் ஃபார் த மார்க்கெட் ரைட் நவ். ஏஐ யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல
நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் பற்றிலாம் வந்து ரொம்ப நல்லா கிளாரிட்டி இருக்குது. அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஏஐ டூலை வந்து யூஸ் பண்ணி சில விஷயத்தை வந்து குயிக்காக முடிக்கிறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் எந்த கொஷின்ஸ் இதுக்கு ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக கேட்டாலும் யூ வில் பி ஃபைன். பட் ஆனால் அது இல்லை, ஏஐ பாட்டுக்கு வந்து நீங்கள் கொடுத்த ப்ராம்ப்ட்டை வச்சு ஏஐ ஜென்ரேட் பண்ண கோடை வச்சு நீங்கள் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, யூ ஆர் நாட் ஃபிட் டு ஷோ தட் அஸ் யோர் ஓன் ப்ராஜெக்ட். ஸோ அதனால வந்து அங்கே போய் வந்து நான் ஏஐ யூஸ் பண்ணி தான் மொத்த ப்ராஜெக்டே பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராஜெக்ட்லேருந்து ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் காலி ஆகிடுவீங்க. ஸோ அதனால யூஸ் ஏஐ ஜென்யூன்லி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. டிஎஸ்ஏ அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் ரெலவெண்ட். பேசிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் வந்து டிஎஸ்ஏ ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அந்த டிஎஸ்ஏவை க்ராஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு டெவலப்பரோ ஒரு குட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ ஆகிட முடியாது. ஸோ அதனால் DSA, system design, இது எல்லாமே more stuff that is needed for you to become a software engineer. Alright, description boxல வந்து placement marathonக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். And don't worry, AI is not going to take away your jobs completely. பட் ஆனால் அது மேலே கொஞ்சம் பயம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பயம் இருந்தால் தான் you will work towards your goals and you will work on improving your skills. See you in the next video. And AI வச்சு உங்களை பயமுறுத்திட்டு இருக்க ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க.